வெல்கம் ஆல். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அதில் லாஸ்ட் 4-5 இயர்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் மார்க் என்ன இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு டவுட் கிளியரிங் செஷன் வச்சுக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டிடுறேன். ஓகேங்களா? சரிங்க. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் இதுதான். 2022ல 596 மார்க் ஓப்பன் அன்ரிசர்வ்டுக்கு 22,706 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருந்துச்சு. ஓபிசிக்கு 596 மார்க்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 595, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 454, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 423. 2023ல அன்ரிசர்வ்டுக்கு 610, ஓபிசிக்கு 610, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 607 மார்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 480 மார்க், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 445 மார்க். இது ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கடைசியாக கிடைச்ச மார்க்குங்க. 2024ல தான் உள்ளதுலேயே ஹையஸ்டாக இருந்துச்சு. அன்ரிசர்வ்டுக்கு ஓப்பனுக்கு 652, ஓபிசிக்கு 652, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 647, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 526 இருந்துச்சு. 2025ல அன்ரிசர்வ்டுக்கு 525, உள்ளதுலேயே கம்மியாக 2025ல தான் இருந்துச்சு லாஸ்ட் 4 இயர்ஸில். ஓபிசிக்கு 525, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 521, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 440, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 425. இந்த ரேங்க் பாருங்களேன், ஓப்பனுக்கு ஜென்ரலில் 27,332 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசிக்கு 27,307 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. நீங்க உங்களோட நீட் ஸ்கோர் கார்டில் ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க் பாருங்க. கம்யூனிட்டி ரேங்க் இல்லை, ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க், கேட்டகரி ரேங்க் இல்லை. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 30,862 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,38,863 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,64,804 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. இந்த ரேங்க்ல நீங்க இருந்தீங்கன்னா 100% ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்கை பார்த்துக்குங்க. சார், ஆல் இண்டியாவில் எனக்கு சீட் கிடைக்கிற ரேங்க்ல நான் இருக்கேன், ஹாப்பி. அப்போ ஸ்டேட் கோட்டால 100% சீட் கிடைக்கும். இப்போ நம்ம டவுட் கிளியரிங் செஷன் ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷங்க. டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. முருகன் சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். டாக்டர் முருகன் பேசுறேன் சார். ஹலோ. வெரி குட் ஈவினிங் சார். எஸ் சார். ஒரு 2-3 டவுட் இருக்கு சார். ஒன்று வந்து நான் அந்த வாட்ஸ்அப் சேட்லேயே போட்டிருந்தேன். பிப்ரவரி மார்ச்னு அந்த மந்த் ஆஃப் சிபிஎஸ்இ பாசிங் போட்டிருக்கேன். அதனால ப்ராப்ளம் வருமா, இல்லை அது அப்படியே இக்னோர் ஒன்றும் பண்ண ப்ராப்ளம் இல்லையா சார்? அது எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். மார்ச்சும் கொடுக்கலாம், மே மந்த்தும் கொடுக்கலாம், நோ இஷ்யூ அட் ஆல். எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால பிப்ரவரியில 2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிப்ரவரியில நடந்தனால பிப்ரவரி 2 இதுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் மார்ச் போட்டிருக்கேன் சார். நோ இஷ்யூ அட் ஆல் சார். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க மார்க் ஷீட்டை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, அதை வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. அதனால நோ இஷ்யூ அட் ஆல். அதே போல உங்களுக்கு அல்டிமேட்டா உங்களோட சீட்டு உறுதி செய்யப்பட போற இடம் உங்க அலாட்டட் காலேஜ்ல தான். அத்தாரிட்டிஸ் அங்கதான் உங்களோட பிசிக்கல் சர்டிபிகேட்ஸை வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதனால எந்த இஷ்யூமும் வராதுங்க சார். தேங்க்யூ சார். செகண்ட் டவுட் வந்து என் பையன் பிசி சார், ஓபிசியில் வரும், பிசி ஸ்டேட்டில் வரும் சார். 581 வந்திருக்கு சார். அதுல வந்து இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் போடுற அதே 37 காலேஜஸே நம்ம சென்ட்ரல் ஆல் இண்டியா கவுன்சிலிங்லயும் போடலாமா, இல்லாட்டி நம்ம பெங்களூர் அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டேட் அது மாதிரி போடணும்? அவன் போறதுக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லைன்னு சொல்றான். இஷ்டம் இல்லாத காலேஜஸை போடாதீங்க. தமிழ்நாட்டில் 100% உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆல் இண்டியாவில் ஓபிசிக்கு 560 மார்க்ஸ் வரைக்கும் சீட் கிடைக்கும். நீங்க 581ல இருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 காலேஜ் மட்டும் போடுங்க. அதர் ஸ்டேட் வேண்டான்னு நான் சொல்றதை விட உங்க குழந்தை விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது நீங்க அதை 100% அவங்களோட ப்ரையாரிட்டியை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவாய்ட் பண்ணிடுங்க சார். ஏன்னா 100% உங்களுக்கு தமிழ்நாட்டில் சீட்டு உறுதி ஆயிருச்சு. ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், ஊட்டி இந்த மாதிரி காலேஜில் ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுவும் 560ல வந்து நிற்கும். எது அந்த ஊட்டி, நாகப்பட்டினம்லாம் அதுக்கு முன்னாடி காலேஜே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் இந்த வருஷம் கிடைக்குங்கிறது பை ரேங்க், பை ஃபேக்ட், பை ரியாலிட்டி நான் வந்து உறுதிப்பட சொல்றதுனால நீங்க ஆல் இண்டியாவில் அதர் ஸ்டேட்ஸை போட்டு வேணான்ற காலேஜை போட்டு ரிஸ்க் எடுக்க தேவையே கிடையாது. ஒருவேளை மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா அதர் ஸ்டேட் எல்லாம் போடலாம். உங்களுக்கு மார்க் வந்து தேவையான அளவுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவிலையும் பெட்டர் காலேஜ் கிடைக்கும். ஆல் இண்டியாலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜே கிடைக்குங்கிறதுனால வேணான்ற காலேஜை விட்டுடுங்க சார். உங்களுடைய அசஸ்மெண்ட்ல நீங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. தமிழ்நாட்டுல
இந்த தடவை நீங்க இந்த தம்ப்நெயில்ல போட்டிருந்தீங்க as not expect as performance as not expectedனு போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி தான் அதுதான் ட்ரூத்தா சார், இல்ல we அது have to wait for the 100% official? ட்ருத் சார், 100% ட்ருத். காரணம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் 1.7 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அரௌண்ட் 40,000 என்னமோ தான் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ். ஸோ தட் அதனால கண்டிப்பாகவே அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் தமிழ்நாடு. அண்ட் 715 ஃபர்ஸ்ட் மார்க், ஒரு ஸ்டூடெண்ட் கூட 715 வாங்கலை. 720 ஒரு வருஷம் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் 720 வாங்கியிருந்தாங்க, அது தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்தாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா தமிழ்நாடு அண்டர் பர்ஃபார்ம்டு திஸ் இயர். பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் அனாலிசிஸ், பேஸ்ட் ஆன் த அந்த ஒரு ரிசல்ட் டேட்டா என்டிஏ போன வருஷமும் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த வருஷமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம அண்டர் பர்ஃபார்ம்டுன்னு போட்டிருக்கோம் சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ கிளிக் பெயிண்ட், சும்மா கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக போட்டது கிடையாது. இட் இஸ் த ஃபேக்ட். அண்ட் டேட்டா வேற யார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ண தேவையில்லை, என்டிஏவோட டேட்டாவை வச்சே இதை நம்ம சொல்லலாம். But 20,000 candidates did not appear for the exam இல்ல சார். 20,000 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்கல்ல சார். தமிழ்நாட்டுல இருந்தா சார் 1,20,000ல 1 lakh தான் போன வருஷத்தை கம்பேர் பண்றது. ஆமா சார், கம்பேர் டு 25 இந்த வருஷம் 20,000 people did not turn up for the exam இல்ல சார், ஆப்சென்ட் ஆயிட்டாங்கல்ல சார் ரீநீட்டுக்கு. கண்டிப்பா சார். ஆப்சென்ட் ஆனதே என்ன சார் அர்த்தம்? எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதனால தானே அவங்க ஆப்சென்டே ஆயிருக்காங்க. ஸோ இது 1,20,000 பேரும் எழுதியிருக்கணும். 60,000 பேர் பாஸ் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு கட் ஆஃபே இன்க்ரீஸ் ஆகும். அங்கே ஆப்சென்ட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பாஸ் மார்க் வாங்கினவங்களும் குறைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போத் ஆர் கோயிங் பேக், பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு ரெண்டுமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ் சார். அது மோரோவர் சார், நம்ம வந்து மொட்டையா, அதாவது இந்த இடத்துல நமக்கு அந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மேல ஒரு டவுட் வரதுக்கு காரணம் என்ன இருக்கும்னா, பாஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 177, ஜெனரலுக்கு வந்து 213 வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு வந்தது இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரும். இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் பயாலஜி. பயாலஜியில 350 மார்க், 340ல இருந்து 350 மார்க் யாரு வேணா எடுக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியா கொஷின்ஸ் வந்திருக்கு. அண்ட் எவ்ரி இயர் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட பயாலஜி பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அதனால பேசிக் ஃபவுண்டேஷன், அந்த மார்க் பேஸ் மார்க்குங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதர் தென் தட் ஒரு 500க்கு மேல எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் தான். பட் அப்கோர்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பா ஒரு 30 to 35 மார்க்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இன்க்ரீஸ் ஆகியுமே 560 to 565 அன்ரிசர்வ்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 555 to 560 பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரேங்க், ஆல் இண்டியா ஜெனரல் ரேங்கை பேஸ் பண்ணி. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 550, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 480K ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் கிடைக்கும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 450 to 455 இருக்கும். ஸோ தீஸ் ஆல் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரேங்க். லாஸ்ட் இயர் ரேங்க், இப்போ 4 இயர் ரேங்க் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ரேங்கோட இந்த வருஷம் என்ன மார்க் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்றோம் சார். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் ஒன்லி. Thank you for the clarification, sir. Yes. Others can ask. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Vivo V238 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கீங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். எஸ் சார். சார் நான் தம்பி பிடபிள்யூடிங்க சார். ஓகேங்க சார். சார் பிடபிள்யூபிடிங்க சார். ஓகேங்க சார். ஓவரால் ரேங்க் வந்து 8,80,876ங்க சார். ஓகேங்க சார். இது வந்து பிடபிள்யூ ரேங்க் வந்து 2,406ங்க சார். ஓகேங்க சார். சீட்டு வாய்ப்பு இருக்குங்க சார் டிஃபரெண்ட்லி? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து எம்சிசில இருந்து முதல்ல நமக்கு வந்து எப்போ ரீஜனல் சென்டர்ஸ்க்கு போய் நம்ம அந்த சர்டிபிகேட் வாங்கணும், ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. பிடபிள்யூபிடி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது. அப்ப வந்து நீங்க ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ் சென்னைக்கு போய் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இஷ்யூ ஆயிடுச்சுன்னா 100% சீட் உங்களுக்கு அலாட் ஆகும் சார். அப்படிங்களாங்க சார். நான் ஏற்கனவே இது விஷயமா உங்ககிட்ட பேசிக்கிறேங்க சார். எஸ் சார், எஸ் சார், ஐ அண்டர்ஸ்டுட் சார். உங்களுக்கு கண்டிப்பா சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க, நீங்க சொன்னீங்க. அதனால உங்களுக்கு அதுலலாம் எந்த இஷ்யூவும் இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய மருத்துவத்துறை, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி,
மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்தாலும் சரி, நீங்க வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த ஐஏஎஸ் கேடர்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கன்வே ஆகி இருக்கும். நம்மளை விட சரிங்க அவங்க இன்ஃபார்ம்டா இருப்பாங்க. சரிங்க ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்க, சார் ஐ எம் டீச்சர், நீங்க ஒரு சரி ஒரு கிராமத்துல இருக்கவர், நமக்கே இவ்வளோ விழிப்புணர்வு இருக்கும்போது அந்த ஐஏஎஸ் கேடர்ல இருக்க செயலாளர்களுக்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளருக்கு எவ்வளவு அந்த இன்ஃபார்ம்ட், அந்த கோர்ட் ஆர்டர்ஸ் அதெல்லாம் எவ்வளவு நீட்டா பார்த்து தான் சார் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பா சர்டிஃபிகேட் சரி இஷ்யூ ஆகும். உங்களுக்கு சீட்டும் சரி அலாட் ஆகும் சார். சரிங்க சார். இது இடர்பாடெல்லாம் இல்லைங்களா சார்? ஏன்னா போன தடவை வந்து பிடபிள்யூபிடிக்கு வந்து 114 வந்துங்க சார். இப்போ 177 பாஸ் மார்க் வந்திருக்கு இல்லைங்க சார்? ஆமா. அதனால 235 ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் வந்து 880 இருக்குதுங்க சார். இல்லைங்க சார், 880 நீங்க பாஸ் 870. ஆயிட்டா போதும். பாஸ் மார்க் ஆயிட்டா போதும். இந்த இடத்துல பாஸ் ஓகேங்க சார். மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கு காரணம் நான் சார் கிட்ட முன்னாடி கேட்ட சார் கிட்ட சொன்ன அதே ரீசன் தாங்க சார். என்ன அப்படின்னா, ஓகேங்க சார். பயாலஜில 330 டு 340 யாரு வேணா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயாலஜி எல்லாரும் தரவா படிச்சுட்டாங்க. அது வந்து கண்டிப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். எனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஈஸிலி ஸ்கோர் 330 டு 350 இன் பயாலஜி அப்படிங்கிறதுனால தான் பாஸ் மார்க் இன்க்ரீஸ் ஓகே ஆயிருக்கே தவிர, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட் தான். 500 வாங்குறதுங்கிறது டிஃபிகல்ட் தான். ஸோ அதனால ஓகே 500 தாண்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா தான் பார்க்கப்படுது இந்த 2026 ரீநீட் எக்ஸாமினேஷன் ஜூன் 21க்கு. ஸோ அதனால கண்டிப்பா. இந்த பாஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பியூர்லி பயாலஜி மட்டும்தான் காரணம். சரிங்க சார். வெடி வெடி தூங்கலிங்க சார். உங்களுடைய தரவுகளுக்காக பலாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க சார். நீங்க இல்லைங்க இப்போ சார். வீடியோ வந்தங்காட்டியும் எனக்கு நிம்மதிங்க அது சார். மட்டும் இல்லாமங்க சார், நம்ம தரவுகள் கொடுக்கும்போது அதை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட ஓன் கண்டென்ட் நம்ம ஓனா அனலைஸ் பண்ணி என்டிஏவோட தரவுகளை வச்சு நம்ம வந்து அஃபிஷியல் டேட்டாவை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாதான் அது கரெக்டாக இருக்கும் சார். நம்மளா ஒரு டேட்டா கொடுக்கக்கூடாது, கெஸ்ட் டேட்டா கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாம், அது ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கலாம் கெஸ்ட் பண்ணி. பட் ரிசல்ட்டே சரி வந்துருச்சு அப்படின்னா அக்யூரேட் டேட்டா வந்துருச்சு நம்ம கைக்கு. அப்ப என்டிஏவோட டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை பிபிடியா பண்ணி அது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம்ல இந்த மார்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மார்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மார்க்குக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க, இந்த ரேங்க் இந்த மார்க்குக்கு வருது அப்படிங்கறதெல்லாம் என்டிஏவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது நம்ம எல்லாருக்கும் புரிகிற வடிவத்துல ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒரு அட்ராக்டிவா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல வச்சு போடும்போது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்குவோம். அவ்வளவுதான். ஆல் கண்டிப்பா த கண்டிப்பா சார். டேட்டா 100% அக்யூரஸியே சொல்றேங்க சார். நீங்க லாஸ்ட் 2 என்டிஏவோட வீடியோல போட்ட டேட்டா எல்லாமே என்டிஏவோட அஃபிஷியல் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் சார். எதுவுமே கண்டிப்பா கெஸ் கண்டிப்பா கிடையாது. எல்லாமே ஃபேக்ட். சார். முன்னமே சொன்ன மாதிரி தாங்க சார். அபிடவுட் ஃபார்ம் எல்லாம் எங்களுக்கு தெரியலிங்க சார். எஸ் அந்த சார். அபிடவுட் ஃபார்ம் இந்த எம்சிசி என்எம்சி சொல்லுது இல்லைங்களாங்க சார்? ஆமாங்க சார். அது டீட்டெயில் தெரியலிங்க சார். நீங்க ஏதாவது அன்னைக்கு பேசுன அது மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. நான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யூடிஐடி கார்டு வச்சு அந்த இதுக்கு போயிட்டு வாங்கிட்டீங்கன்னா சார், அந்த சரிங்க அஃபிடவிட் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து காலேஜ் மூலியமா காலேஜில் போய் அட்மிஷன் போகும்போது அந்தந்த காலேஜுக்கு நோட்ரி லாயர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஜூரிடிக்ஷன்ல வரவங்க இருப்பாங்க. அங்க உங்களுக்கு சரிங்க அந்த சார். காலேஜே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிதான் ஓகே சார். பழைய போன வருஷம் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு சரி முந்தின வருஷம் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்லாம் சீட் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க சார். அவங்க எல்லாருக்கும் சரிங்க இந்த சார். மாதிரி தான் பண்ணாங்க. ஜஸ்ட் நீங்க ரீஜனல் சென்டருக்கு கால் ஃபார் வரும்போது நீங்க அங்க போயிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு சீட் அலாட்மெண்ட் வரும். அதுக்கு நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காலேஜ்ல மற்ற வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லிடுவாங்க சார். ஓகேங்க சார். ஏஐக்யூலுக்கு இது போடலாமாங்க சார்? இல்லை இதுலயே போதும், தமிழ்நாட்டிலேயே கிடைச்சிருமாங்க சார்? ஏஐக்யூலையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏஐக்யூலயே தமிழ்நாட்டில் உங்களுக்கு விருப்பமான கல்லூரி கிடைச்சதுன்னா போகலாம். ஏன்னா இங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனஃப் நம்பர்ஸ் இல்லைங்கும் போது அது ஜென்ரலுக்கு மாறும். ஸோ தமிழ்நாடு மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால ஆல் இண்டியா கோட்டால கண்டிப்பா. உங்களுக்கு பிடித்த கல்லூரியை பிசிக்கலி சேலஞ்சர் கேட்டகரியில நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. பிடித்த கல்லூரி மட்டும் போடுங்க. அவ்வளோ கிடைச்சா நாலேஜ் இல்லைங்க போகலாம். சார். அது அதாங்க சார். அது ஏஐக்கு வந்து ஆன்லைன்ல பண்றாங்க இல்லைங்க சார்? அது அது ஃபர்ஸ்ட் இது வந்து சொல்லுங்க சார். டிஃப்ரெண்ட் டேபிள்ல வந்து தனியா நீங்க ரவுண்டுக்கே வராம முன்னாடி போடுறாங்க சார். இதுல அப்படி நம்ம கிடையாதுங்க டிஎன் சார். அது மெடிக்கல். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நேர்ல கூப்பிட்டு உங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எல்லாமே இதுதான் சார். ஆன்லைன்ல தான் ஃபில் ஆகி வரும். அது நான் உங்களுக்கு சரி. டெமோ வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும் சார். எல்லாமே ஆன்லைன் தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. நன்றிங்க நேர்ல சார். போக இந்த மாட்டோம். அபிடோ சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். வீட்டுக்காரமா கூட பேசணும். சொல்லுங்க. சார் சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம். சார் ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் வீடியோ வணக்கம். பண்ணால் இப்போ ஒரு பல லட்சம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து நிறையா புரிதல் இருக்குதுங்க சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குங்க சார்
எஸ் மேம். பாத்தீங்கன்னா எங்க ஊர் வந்து ரொம்ப கொஞ்சம் கிராமங்க சார். ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இல்லைங்க சார், ஒரு 5 பேர் கூட எம்பிபிஎஸ் பண்ணவே இல்லைங்க சார், ஆ நீட்டே எழுதலைங்க சார். எஸ் மேம், எஸ் மேம், அதனால உங்க வீடியோவை வச்சு தான் அவங்க திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து தாங்க சார் இதே பண்ணுனாங்க சார். எஸ் மேம். அதனால ரொம்ப பேருதவியா இருக்குதுங்க சார். அதை யாருமே மறக்க முடியாதுங்க சார். எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா கூட உங்களை யாரும் மறக்க முடியாதுங்க சார். அந்த தேங்க்யூ அளவுக்கு ஹெல்ப் தேங்க்யூ பண்றீங்க மேம். சார். எஸ் மேம், எஸ் மேம். இப்ப தம்பிக்கு என்ன டவுட்னாங்க சார், இப்போ 2406வது ரேங்க்ல இருக்கிறாங்க சார் பிடபிள்யூடிங்க. எஸ் மேம். ஆனா பாத்தீங்கன்னாங்க சார், நம்ம பிசிக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு 50 சீட் இந்த ரேஞ்சில தாங்க சார் இருக்குதுங்க. மேம், அதாவது ஆம், இது வந்து ஆல் இந்தியா ரேங்க் த்ரூ அவுட் இந்தியா பிசிக்கலி சேலஞ்ச் சரிங்க ஸ்டூடெண்ட்ஸோட சார். எண்ணிக்கை. நீங்க வந்து 2000 சில்லறையில இருக்கீங்க. தமிழ்நாடு சரிங்க சார். அதாவது 36 ஸ்டேட் பிளஸ் யூனியன் டெரிட்டரிக்கு சேர்த்து இது. சரிங்க சார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள ரேங்க் லிஸ்ட் வெகு விரைவில் வெளிவரும். அதுல நீங்க சரிங்க சார். வந்து அப்பதான் நம்ம வந்து அதை நீங்க தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்க முடியும். நீங்க பார்க்குற சரிங்க நம்பர் சார். வந்து த்ரூ அவுட் இந்தியா 36 ஸ்டேட் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ்க்கான நம்பர். சரிங்க சார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணல. அது வந்து தமிழ்நாடு டேட்டா ரிலீஸ் பண்ணும், அந்தந்த ஸ்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார். அப்படி சப்போஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நம்ம எத்தனை ரேங்க்குள்ள வந்துட்டா கன்ஃபார்மா சீட் கிடைச்சுன்னு நம்ம நம்பலாங்க சார், மேம், போன இதை வச்சுங்க சார். இது வரைக்கும் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ரீஜனல் சென்டர்ல போய் சரிங்க சக்சஸ்ஃபுல்லா சார். அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வராங்களோ அத்தனை பேருக்குமே சீட் கிடைச்சிருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அதனால நீங்க தெரியலைங்க சார் இந்த டீட்டெயில். அந்த அளவுக்கு நம்ம ஒரி பண்ண தேவை இருக்காது மேடம். சரிங்க சார். ஏன்னா போன தடவை வந்து 115க்கு பிசியில சீட் எடுத்தாங்க சார், கடைசி சீட்டுங்க. ஆ ஆ இப்போ தம்பி 235 எடுத்திருக்கிறானுங்க சார். கிடைக்கும் மேடம். ஆனா பாத்தீங்கன்னா சரிங்க சார். ஏன்னா பிசிக்கல் லெவலில் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆயிருங்க சார். தம்பி கொஞ்சம் அந்த அளவுக்கு ஆக்டிவா தான், ரொம்ப பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தாங்க சார் இருக்கிறான். ஓகே மேம். அப்போ மெடிக்கல் போர்டு கம்பல்சரியா நம்ம செலக்ட் ஆயிரும்னு ஒரு தைரியம் இருக்குங்க சார். ஆனா மார்க் வைஸ் தாங்க சார் பயமா இருக்குதுங்க. அது ஓகேவா அந்த பயப்பட 235? தேவையில்லைங்க, உங்களுக்கு கண்டிப்பா சீட் அலாட் ஆகும், கவலைப்படாதீங்க. சரிங்க சார். ரொம்ப எஸ் தேங்க்ஸுங்க மேம். சார். ஏன்னா இதுதாங்க சார் பயம். ஏன்னா 235க்கு மேல ஒரு 200 இல்ல சீட்டுக்கு மேல மேம், நீங்க எடுத்துட்டாங்கன்னா. ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடுக்குன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, சரிங்க சார். சீட் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஷியோர் மேம், ஷியோர் மேம், கண்டிப்பா கண்டிப்பா மேம். பிரபு சார் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். குட் ஈவினிங் சார். எஸ் சார். சார் இப்போ பாப்பா 75 ரிசர்வேஷன்ங்கிறதுனால போத் ஜிஎம் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் இதுவும் ஃப்ரீ தானே சார் ப்ரைவேட்க்கும்? எல்லாமே ஸோ ஃப்ரீ சார். ப்ரைவேட் 7.5ல போட்டிங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃபீஸ், எதுக்குமே ஃபீஸ் கிடையாது. எஸ் சார். அதில் என்ன டவுட்னா, இப்போ ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இப்போ அரியர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்பி வந்து அந்த இயர் எழுதுறாங்க அப்படின்னா இப்போ அந்த இயர் ஃபீஸ் பே பண்ணுங்களா இல்லை அதுவும் ஃப்ரீ தானா? சார், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிஃப்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அங்க உத்தரப்பிரதேஷ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் சம் ரீசன் ஒரு பர்டிகுலர் இயர் எக்ஸாம் எழுதல, பர்டிகுலர் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனாங்கன்னு நான் சொல்லலை, எழுதவே இல்லை. அப்போ கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணி அந்த இயரை பாஸ் பண்ணுங்க, அந்த ஃபீஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த இயரை பாஸ் பண்ணி அடுத்த இயர் போங்க, அந்த ஃபீஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால கம்பல்சரி நீங்க பாஸ் பண்ணணும். உங்க குழந்தை மேல நீங்க நம்பிக்கை வைங்க, அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி 7.5ல எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியர்ஸ்லாம் யாரும் இல்லை சார், எல்லாருமே படிச்சு பாஸ் பண்ணிடுறாங்க. எஸ் சார். ஓகே சார். இல்லை ஒரு அந்த கேஸும் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்கப் இருக்கணும்ல சார்? ஆமா, அதுதான் நான் சொல்றேன் சப்போஸ் இல்லைங்களா, அந்த நான் முதல்வன் மூலியமா போன ஒரு ஸ்டூடெண்ட், நிஃப்ட்ல படிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு செமஸ்டர்ல எக்ஸாம் எதுவும் எழுதல பிகாஸ் ஆஃப் அந்த அட்டண்டன்ஸ் பத்தாததுனால. ஸோ தட் அந்த வருஷத்துக்கு ஓகே 7 லட்சம் ரூபாய் நீங்க தான் பே பண்ணிக்கணும். நிஃப்டோட ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 7 லட்சம் சார். நீங்க பே பண்ணுங்க, ஓகே பாஸ் பண்ணுங்க, நாங்க அந்த பணத்தை உங்களுக்கு அக்கௌண்ட்ல போடுறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பாஸ் பண்ணணுங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கும் சார். ஸோ அது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கைடன்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஒரு குரூப் மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணுவாங்க, ம் மென்டர்ஷிப்னு சொல்லி அவங்களே கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சார். ஓகே சார். ஜிஎம்சி இருக்கிறது பெஸ்ட்டுங்களா இல்லை ப்ரைவேட் காலேஜில் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் அப்புறம் கற்பக நாயகம்லாம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி காலேஜ் இருக்கிறது பெஸ்ட்டுங்களா சார் நீங்க உங்கள் என்ன சஜஷன்? நினைக்கிறீங்க சார்? நீங்க ஜிஎம்சி போலாம்னு நினைக்கிறீங்களா, பிரைவேட் போலாம்னு நினைக்கிறீங்களா?
சம் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா ஜிஎம்சியில் அந்த அளவுக்கு இதாக இருக்காது, ப்ரைவேட் போகிறது பெஸ்ட்டுங்கிறாங்க. எனக்கு இல்ல எதுவும் என்னை ஐடியா பொறுத்த தெரியல சார் வரைக்கும் பற்றி. சார் ஜிஎம்சி தான் பெட்டரா இருக்கும். காரணம் என்னன்னா பிரைவேட்ல உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோ அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது எந்த காலேஜா இருந்தாலும். பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு படிப்பு இது எம்பிபிஎஸ்ங்கிறது. பேஷண்ட்ஸ் தானே முக்கியம். மற்றவங்க என்ன பேசிஸ்ல சொன்னாங்க ஆமாம் சார். தெரியல. பட் அதர் தென் தட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் கோச்சிங் இதெல்லாம் ஸ்கூல்ல இருக்க மாதிரி இருக்காதுங்க. ஸ்பூன் ஃபீடிங் கொடுக்குற மாதிரி கோச்சிங் சென்டர்லலாம் லைன் பை லைன் சொல்லி டெஸ்ட் பை டெஸ்ட் வச்சு கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓரளவு டீச் பண்ணுவாங்க, இவங்க தான் படிச்சுக்கணும். அப்படிதான் எல்லா ப்ரைவேட் கவர்மெண்ட் எல்லா காலேஜ்லையுமே இருக்கும். லைன் பை லைன்லாம் டீச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க தான் அதுக்கப்புறம் புக் எடுத்து படித்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நீங்கள் ஜிஎம்சி இஸ் பெட்டர் தென் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சார். ஓகே ஓகே சார். எஸ் சார் அப்புறம் இன்னொரு டவுட்டு, இப்போ பேரண்ட்ஸோட கம்யூனிட்டியில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டதுதான் சார். லாஸ்ட் இயர் வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அட்ரஸ் இஷ்யூ இருக்குது. இப்போ கரண்ட்டாக இந்த இயர் வாங்கினதில் அட்ரஸ் இஷ்யூ இல்லை. அட்ரஸ் நீங்கள் கரண்ட் டசன்ட் இதுவே மேட்டர் நீங்கள் சார். அப்ளை அட்ரஸ் பண்ணலாம்னு விஷயம் சொல்லியிருக்கீங்க. கிடையாது. ரெண்டுமே தமிழ்நாடு தான் அப்படின்னாலே பிரச்சனை இல்லை. அட்ரஸ் ரெண்டும் வேற வேற ஓகே ஸ்டேட் இல்லை சார். இல்லைங்களா? ஒரே ஸ்டேட் தானே, ம். தமிழ்நாடு தானே, அவ்வளவுதான். அவங்க அந்த கேட்டகரி சப் கேட்டகரி அந்த கேட்டகரி நம்பரு அதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு தான் பார்ப்பாங்க, அட்ரஸ் பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே சார். எஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ 508 சார். வெல்கம் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். எஸ் சார். எஸ் சார். உஷா பிரசன்னா மேம் லைன்ல இருக்கீங்களா? உஷா பிரசன்னா மேம். ஹலோ எஸ் ஹலோ மேம். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க மேம். என்னோட டாட்டர் வந்து 469 எடுத்திருக்கா, எஸ் ஓசி கேட்டகரி. ஓகே. எந்த மாதிரி காலேஜஸ் சார் கிடைக்கும்? என்ன மார்க் சொன்னீங்க மேடம்? 463. 469. 469. ஆமாம். ஓசிங்களா ஆமாம் சார். மேம்? அட்லீஸ்ட் உங்களுக்கு 540 550 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் தான் தமிழ்நாடுல சீட் கிடைக்கும் கவர்மெண்ட்ல. அதுல இருந்து ஒரு 30-40 மார்க், அதாவது 520 525 அந்த மாதிரி 510 பிரைவேட் சார்? பிரைவேட் காலேஜஸ் முடிஞ்சிடும். பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த மாதிரி? மேனேஜ்மெண்ட் கோட்டா சான்சஸ் இருக்கு மேடம். கவர்மெண்ட் காலேஜ்ல செல்ஃப் ஃபினான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் கம்மி தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா மேபி பாசிபிள் மேடம். அந்த 15 lakhs ஃபீஸோட இருக்கு இல்லைங்களா, அது பாசிபிலிட்டி இருக்கு. டீம்டும் பாசிபிளா சார்? டீம்டு 100% பாசிபிள் மேடம். டீம்ட்னா இங்க ராமச்சந்திரா நல்லா இருக்குமா சார்? நாங்க சென்னையில இருக்கோம். ராமச்சந்திரா ஓகேவா, நல்லா இருக்குமா? உங்களுக்கு ஃபீஸ் ப்ராப்ளம் இல்லை, 30 லட்சம் ரூபாய் per இயர்க்கு ஃபீஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம், நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம். இங்க பாலாஜி காலேஜ்னு இருக்கு, அப்புறம் பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அது ரெண்டும் எப்படி மேடம்? கம்பேரிட்டிவ்லி ராமச்சந்திரா பெட்டரா இருக்கும். ராமச்சந்திரால ஆனா ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையர். சரி சார். அப்புறம் இப்ப பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா போறதுன்னா தாகூர், பனிமலர், ஸ்ரீ முத்துக்குமரன், இது மூணுத்துல எது சார் பெட்டரா இருக்கும், பெஸ்டா? மேம், இந்த மூணுமே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல பெட்டரா தான் இருக்கும். சின்ஸ் இது ஒரு பப்ளிக் மீட்டிங், நம்ம காலேஜ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச முடியாது. மேபி நான் சரி உங்களுக்கு சார். ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் மேடம், கண்டிப்பா. சரி. நான் தப்பா அப்புறம் எடுத்துக்காதீங்க, ஐ ஷல் கிவ் யூ ஆன்சர் பண்றேன், ஃபோன்ல ஆன்சர் பண்றேன். சரி சார். சரி. எஸ் மேம். அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோம்ல சார், ஆமாங்க மேடம். கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே இருக்குல்ல இந்த தமிழ்நாடு இதுல, எஸ் மேம். அது என்ன ரெண்டுமே ஒரே இதுலயே பண்ணணுமா இல்ல தனித்தனியாவா? கவர்மெண்ட் கோட்டா தனி, மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியா? ஒரே விண்டோல தான் பே பண்ணுவீங்க மேடம். சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, தனித்தனி கிடையாது. ஒரே லாகின் ஐடி, ஒரே கவர்மெண்ட் ஒரே கோட்டா பேஜ் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே ஒரே கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே ஒரே அப்படி. பேஜ், ஒரே சாய்ஸ் ஃபில்லிங், ஒரே கவுன்சிலிங், சிங்கிள் கவுன்சிலிங் தான் மேடம். நம்ம எந்த காலேஜ் வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல மாத்தி வச்சுக்கலாம். ஆமா, எந்த கோட்டா எல்லாமே மிக்ஸ் அப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்ப ரேங்க் பார்த்து வைக்கணும்ன்றீங்களே? ஹலோ. எஸ் மேம். இப்ப லாஸ்ட் இயர் ரேங்க பார்த்து நம்ம காலேஜ் சூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு? அப்படி இல்லை மேடம். லாஸ்ட் இயர் ரேங்க் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, என்ன காலேஜ் போன வருஷம் நம்ம ரேங்க் கிடைச்சிருக்குன்னு ஒரு கம்பேரிஷன் தான். ஆனா நம்ம சாய்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா பண்ணிக்கலாம். கம்பேரிசன் எப்படி வேணா ஒரு கெஸ், ஒரு
ஒரு சும்மா பார்த்துட்டு ஐடியா நமக்கு எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஐடியா தான் மேடம். இந்த காலேஜ் போன ஓ வருஷம் நம்ம ரேங்க்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆ ஐடியாக்காக தான் பார்க்க சொல்றோம். அதர் தன் தட் ஓ உங்களுக்கு எம்எம்சில இருந்தே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது வேண்டாம். ஓ அப்புறம் இப்ப அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் ஒன்னா தான் வரும். இப்ப நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்னா பண்றதுனால ரேங்க் லிஸ்ட்டும் ஒன்னா தான் வரும். இல்ல மேம். கவர்மெண்ட் ரேங்க் கோட்டா, லிஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட், கவர்மெண்ட் ஓ கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட், மைனாரிட்டிக்கு தனி ரேங்க் லிஸ்ட் தனித்தனியா தான் வரும். ஆ பட் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்துடும், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். மைனாரிட்டிக்கு ரேங்க் லிஸ்ட் அவங்க விடுறது இல்லை. மைனாரிட்டிக்கு ஜஸ்ட் லிஸ்ட் தான் விடுவாங்க, ரேங்க் ஓ லிஸ்டா விட மாட்டாங்க. அப்போ தெலுங்கு ஓ மைனாரிட்டினா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் விட்டுருவாங்க. அதுல வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால ஓ யார் முன்னாடி பின்னாடி இருக்கணும் மேட்ச் பண்ணி, அது ஒரு பெரிய வேலையா இருந்தது போன வருஷம். இந்த வருஷம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ ஓ அதுதான் மேடம். அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனி ரேங்க் லிஸ்ட். ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அதர் ஆ ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டா தனி, கவர்மெண்ட் கோட்டா தனின்னு 2 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் 7.5% ரிசர்வேஷனுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்னு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனித்தனியாக வரும். அவ்வளோதான் மேடம். அப்புறம் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கும் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கும் எவ்வளவு சார் கேப் இருக்கும்? ஒரு 1 வீக் கேப் அந்த மாதிரி இருக்காது இருக்குமா? மேடம். எப்படி? ஆல்டர்னேட்டிவா நடக்கும். இந்த வீக் ஆல் இந்தியானா ஆல் இந்தியா ரிசல்ட் விடுறப்ப நமக்கு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஆல்டர்னேட்டா ஓ ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஆல் இந்தியா செகண்ட் ரவுண்ட், ஆனா தமிழ்நாடு செகண்ட் கவுன்சிலிங் ரவுண்ட். ஆரம்பிக்கிறதுனா நம்ம இது அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல? ஆமா மேடம். அது உங்க பேங்க் அப்பதான் அக்கவுண்ட்ல இருக்க ஃபீஸ் பே மாதிரி பண்ண. பாத்துக்கோங்க. எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் தான் ஓ மோஸ்ட்லி பண்ணுவீங்க. அது பேங்க்ல இருக்க ஆ மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப சப்போஸ் நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சிடுது, ஆ. நம்ம வந்து திடீர்னு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களா? எந்த அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கவுண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. காலேஜ்ல இன்கேஸ் ஆ நீங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது பே பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு காலேஜ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் ஓ மட்டும் வச்சுக்கிட்டு. அந்த இதுல வந்து எம்பிபிஎஸ் மட்டும் போட்டா ஓகேவா சார்? நாங்க அது மட்டும் தான் போடுற ஐடியா, பிடிஎஸ் போடுற ஐடியா இல்ல. இல்ல மேம், பிடிஎஸ் உங்களுக்கு கவுன் ஜாயின் பண்ண வேண்டாம்னா போடாதீங்க. ஆ வேணாம்னா போடாதீங்க. சரி. போடலாம், ஆ எம்பிபிஎஸ் மட்டும் போடலாம். கவுன்சிலிங் தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு சேம் கவுன்சிலிங்கே தவிர பிடிஎஸ் ஆ கம்பல்சரி கிடையாது சாய்ஸ் பில் பண்ணணும்னு. வேண்டாம்னா விட்டுறலாம். சரி சார். அப்புறம் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல அந்த ரவுண்ட்ஸ் 3 and 4 இருக்குல்ல, 2 ஆமா வரல, 2 வந்து நோ ஃப்ரீ எக்ஸிட்னு சொன்னீங்க. இப்ப ஆமா. 3rd-ம் 4th-லயும் வந்து டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது ஸ்டேட்டை பொறுத்து மாறும் மேடம். ஆல் இந்தியா கோட்டாங்கிறது ஜஸ்ட் சீட் அலாட் ஆகிறதோட அவங்க இது பண்ணுவாங்க. நீங்க தமிழ்நாடுல ஆல் இந்தியா கோட்டால 3rd ரவுண்ட் எடுத்து ஜாயின் பண்ணி தமிழ்நாடு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு ஆ ரூல்ஸ் அப்ளை ஆயிடும். உங்களுக்கு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு ஆ 3rd ரவுண்டுக்கு மோஸ்ட்லி இருக்காது. 4th ரவுண்டுக்கு தான் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 lakhs இருக்கும். ஓ சரி சார். ஆனா 3rd இப்ப ரவுண்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ண சீட்டை நீங்க ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம். ஓ ரவுண்ட் 3லயா? ரவுண்ட் 3ல ஜாயின் பண்ற சீட்டை நீங்க ரிசைன் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆ சரி சார். எஸ் மேம். இப்ப வந்து பாண்டிச்சேரி எல்லாம் அப்ளை பண்ணோம்னா எம்சிசி மூலமா தானே பண்ணோம். இப்ப இல்ல மேடம், சென்டாக் மூலமா நாங்க பாண்டிச்சேரி சென்டாக் புதுச்சேரி மேடம். பாண்டிச்சேரி வந்து சென்டாக் புதுச்சேரி. பாண்டிச்சேரியில ஓ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜிப்மர்க்கெல்லாம் எம்சிசி. பாண்டிச்சேரியில ஆ இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு சென்டாக் புதுச்சேரி 3 இருக்கு. மணக்குள விநாயகா, பிம்ஸ், வெங்கடேஸ்வரா, இந்த 3க்கும் நீங்க அப்ளை பண்ணணும்னா சென்டாக் புதுச்சேரி வழியா அப்ளை பண்ணும். அதே பாண்டிச்சேரியில இருக்க ஓ டீம்டு யூனிவர்சிட்டி, ஜிப்மர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு அப்ளை பண்ணணும்னா எம்சிசி. ஆ சரி சார். எஸ் மேம். அப்புறம் அந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல இஎஸ்ஐ காமிக்குமா சார் அந்த லிஸ்ட்ல? நீங்க இஎஸ்ஐ ஹலோ. காமிக்கும்னா ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் 15 இருக்குன்னா அதுக்கு காமிக்கும். இஎஸ்ஐ கோட்டா உள்ளவங்களுக்கு அந்த கோட்டா ஆ சீட்ஸ் காமிக்கும். உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் காமிக்கும். ஓ சரி சார். எஸ் சரி சார். தேங்க்யூ எஸ். சார். உங்க வீடியோ தான் சார் நாங்க பார்த்து புரிஞ்சுன்னு வரோம். ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார். தேங்க்ஸ் அலாட் மேடம். தேங்க்ஸ் அலாட் மேடம். எஸ் மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ஜெய் சக்திவேல் மிஸ்டர் அருண். சார் குட் டே சார். வணக்கம். திருமுருகன் சார். எஸ் சார். என் பையன் பேர்ல தான் போட்டிருந்தேன். சாரி சார். இது 650 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சார் இவன் பையன். கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன். So, ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோர். ஓபிசில 486 இருக்கு சார் ஓகே சார். ஆல் இந்தியா ரேங்கிங்ல. எஸ் சார். ஜிப்மர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
ஒரே வந்துச்சு. நிமிஷம் சார். ஜிப்மர் அதை நான் செக் பண்ணி சொல்றேன் சார். அதான் ஒரு 400 ரேங்க்கு சான்ஸ் இருக்கு சார். ஓப்பனுக்கு 200 ரேங்க்ல முடியுது. 400 ரேங்க் வாய்ப்பு இருக்கு சார், சான்சஸ் இருக்கு. செகண்ட் தேர்ட் ரவுண்டுக்குள்ள நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு கூட போற மாதிரி இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுல இருந்து கூட நீங்க அப்கிரேட் பண்ணி, அதாவது தமிழ்நாட்டுல செகண்ட் ரவுண்ட்ல எம்எம்சிலயோ இதுலயோ இருக்கீங்கன்னா அங்க ஆல் இந்தியால தேர்ட் ரவுண்ட்ல ஜிப்மர் கிடைச்சா கூட இங்க இருந்து நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குங்கிறதுனால வித்தவுட் எனி ஃபைன் நீங்க போகலாம். ஸோ அதனால சான்ஸ் இருக்குங்க சார். தேர்ட் ரவுண்டுக்குள்ள கிடைச்சதுன்னா கூட போய்க்கலாம் நீங்க. ஓகே சார். ஸோ அதனால தான் ஜஸ்ட் உங்களுக்கு இது மெசேஜ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இந்த கைடன்ஸ் எனக்கு வேணும். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட். ஏன்னா அவனுக்கு இங்க தமிழ்நாடு கவுன்சிலிங்ல எம்எம்சி கிடைச்சா கூட ஜிப்மர் நீங்க சொன்ன மாதிரி தேர்ட் ரவுண்ட் கிடைச்சாலும் நாங்க ப்ரிஃபர் பண்றது ஜிப்மர் சார். ஜிப்மர் கண்டிப்பா கிடைச்சா ஜாயின் பண்ணி படிங்க சார். வெரி குட் இன்ஸ்டிடியூஷன். அங்க என்ன எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் போனாலும் இப்ப நம்ம சொல்ல வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு கைண்ட் அட்வைஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் காலேஜ் போனா லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. செகண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா ஒரு கியூரியாசிட்டி வரும். இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரக் எல்லாம் அப்படி, அது வரவே கூடாது. அந்த கியூரியாசிட்டி தேவையில்லாதது, அன்னெசரி, தட் வில் ஸ்பாயில் த ஃபியூச்சர். இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சார். ஈவன் நீங்க மெடிக்கோவா ஆனாலும் கூட நீங்க எனக்கு பையன்தான். அதாவது பேரண்ட்ஸுக்கு அவங்க குழந்தை தான், ஸ்டூடெண்ட் சைல்டு தான், சில்ட்ரன் தான். அண்ட் சைல்டுக்கு பேரண்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதர் தென் தட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆயிட்டா நம்ம வந்து எவ்ரி திங் இஸ் நம்மளோட இது, நம்ம ஃபுல் ஃப்ரீடம் அப்படிங்கிற தாட் வந்து எங்க இருந்து வருதுன்னா பேரண்ட்ஸ் கொடுக்கறது தான். ஆனால் நீங்க அந்த ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளை விட்டு அவங்கள வெளியே போக விடாதீங்க. தெர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 10 o'clock தூங்கு, காலைல 5 மணிக்கு எழுந்திரி, குட் ஹேபிட் ரொம்ப முக்கியம், ஜிம்முக்கு போ, டான்ஸ் கிளாஸ் போ, இல்லை வாட் எவர் ஹீ லைக்ஸ், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் போ, ஆக்டிவாக வச்சுக்கோ. ஹெல்த் இஸ் வெல்த். நீ உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிஜி போகணும். எம்பிபிஎஸ் இஸ் நத்திங், பிஜி இஸ் எவ்ரி திங். பிஜி இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது சொல்ல 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 தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் படிப்பில் போகும். எப்போவுமே குழந்தைங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னால் கேட்பான், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான்னு. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு சப்கான்சியஸாக பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் செயலில் வெளியே வரும். 1000 தான் டீச்சர்ஸ் மற்றவங்க சொன்னாலும் கூட சப்கான்சியஸாக பேரண்ட்ஸ் சொன்னது போய் உக்காந்துக்கும். அவங்க தப்பு செய்யாமல் இருக்கிறது, சரியான வழியில் போகிறது, இதெல்லாமே பேரண்ட்ஸ் சொல்லி 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 ஆள் மனசில் இருக்கிறது தான். ஸோ அதனால் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரே விஷயம், கண்டிப்பா அவங்க பிடியை மட்டும் நீங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த பட்டம் விடுறதுக்கு கயிறு நம்ம கையிலேயே இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா பறக்குங்கிற, உயர பறக்குங்கிற மாதிரி அவங்கள விட்டுறாம வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க கிட்ட எப்பவுமே போன்ல பேசிட்டே இருக்கணும். அவங்க கூட மந்த்லி ஒன்ஸாவது அவங்கள பார்த்து வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரணும். சி வி ஆர் வித் யூ ஒன்லி அப்படிங்கிறது சொல்லிட்டாலே தே க்ரோ அண்ட் க்ரோ சார். அதுதான். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ் சார். கண்டிப்பா வாய்ஸ் ஃபில்லிங் போது உங்க சப்போர்ட் தேவைப்படுது சார். 100% சார். அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு நான் மெசேஜ், பிரைவேட் சப்போர்ட் கிடைக்குமான்னு. உங்களுக்கு கால் பண்ண எப்ப சார் பண்ண முடியும்? ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு வந்து நான் காலையில அந்த 2 அனாலிசிஸ் வீடியோ நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 12 o'clock ஆயிடுச்சு. காலையில எழுந்திரிச்சு தான் அந்த வீடியோ எடுத்து போட முடிஞ்சுது. எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு எக்ஸாஸ்டட். ஐ குட் நாட் see எனி வாட்ஸ்அப் மெசேஜ். எந்த காலுக்குமே நான் அட்டன் பண்ணல. உண்மையாலுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து மேபி என்ன ரூட் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், ரொம்ப கன்னிங் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், ரொம்ப அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்ல சார், நான் உங்களை பர்டிகுலரா உங்களை சொல்ல, மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு கால் பண்றோம், 5 தடவை 10 தடவை கால் பண்றோம், எவ்வளவு நமக்கு அர்ஜென்சி இருக்கும், நமக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதனால தானே கால் பண்றோம்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆக்சுவலி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு சார். எனக்கு ஸ்கூல் இருக்கு. எனக்கு காலையில 7:15 கிளம்பணும் ஸ்கூலுக்கு போயிட்டு, அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் டயத்தில் ஹெச்எம் ரவுண்ட்ஸ் வராங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா உங்கள் ஓன் ஒர்க்கெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் நம்ம திருப்பி சாயந்தரம் 1 hour பஸ்ஸில் ஏறி உட்காந்து 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அப்பாடா அப்படின்னு ஆயிடுது. இதுக்கு இடையில நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த மீட்டிங், லைவ் மீட்டிங் வச்சு, இப்போ நீங்கள் கேட்குற டவுட்டு 1000 பேருக்கு இருக்குது சார். இப்போ 1000 பேருக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த லைவ் மீட்டிங்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது ஒருத்தருக்கு சொல்றது 1000 பேருக்கு ரீச் ஆகும்போது நமக்கும் டைம் இஃபெக்டிவா யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தாட். அதுதான் சார்.
தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கும்போது ஜஸ்ட் கால் பண்ணுங்க சார். ஷியோர் சார், தேங்க்யூ ஷியோர் வெரி சார். ஒரு பேரண்ட்லாம் எனக்கு ஏஜ்டு பேரண்ட், அவங்க தாத்தான்னு அவங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் தெரியல எனக்கு. நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்க. நான் 4 தடவை சொல்லியிருக்கேன், நாளைக்கு கால் பண்ணு, நாளைக்கு கால் பண்ணு. இன்னைக்கு நைட் கால் பண்ணிட்டு தான் தூங்கணும். அது ஏன்னா எனக்கே அது ஒரு ரூடா தெரியுது, என்னை பார்த்து எனக்கே. அஹ், அதனால அதுதான் சார். நான் ஆக்சுவலி எனக்கு அப்படி இருக்கணும்னு நான் தோணலை, அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல. எக்ஸாஸ்ட் ஆயிடுது, அவ்வளவுதான் சார். ஹியூமன் தானே சார், ஆஃப்டர் ஆல். எனிவே சார், நீங்க உங்களை டேக் கேரும் பண்ணீங்க சார். அதுதான் சார். ஆனா அதுல நான் கிளியரா இருக்கேன். அதனாலதான் ஐ குட் நாட் அட்டன். ரொம்ப Sure. பேசினாலும் சார் அந்த தொண்டெல்லாம் பெயின் ஆகி அந்த வலி அந்த மாதிரி வந்தது. எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும் போது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பர்ஸ்ட் அவுட் ஆயிடக்கூடாது பேரண்ட்ஸ் கிட்ட. அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா ஆஃப்டர் ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸால தான் நான் இன்னைக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஷுட் நாட் டூ தட். முடிஞ்ச ஷூர் அளவுக்கு அதுதான் சார். அதனால தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு தப்பா பேசுறதை விட பேசாம இருக்கிறது நல்லா இருக்கும்ல. கோவமா பேசுறதை விட அமைதியா இருக்கிறது பெஸ்ட் தானே, அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் நைட் சார். ஷூர் சார், ஐ வில் கால் யூ பேக் சார். கண்டிப்பா நான் உங்களுக்கு Sure, கால் பேக் பண்றேன் சார். தேங்க்யூ சார். நாளை மறுநாள்ல கண்டிப்பா சார், நாளைக்கு கால் பேக் பண்றேன். ஷூர் சார், தேங்க்யூ. வெல்கம் சார், வெல்கம் சார். எஸ் சார். அன்பு சார், உங்களுக்கு என்ன டவுட் சார்? அன்பு சார். எஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ ஆல் இந்தியா கோட்டா 560 ஓபிசி சொன்னீங்க சார். ஆமா இப்போ சார். இப்போ தமிழ்நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கனால தமிழ்நாடு ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார் கட் ஆஃப்? ஆக்சுவலி சார் 530, சாரி, தமிழ்நாட்டுக்கும் 550, சாரி, தமிழ்நாட்டுக்கு 530 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு சார். 530 to 535 இருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. நம்ம ஆல் இந்தியாவுக்கு தான் 555 to 560 ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு எப்படி நீங்க 530, 525 சொல்றீங்க அப்படின்னா, இது வந்து ஆல் இந்தியால ஓபிசி அப்படிங்கிறது என்னங்க சார், பிசி, பிசிஎம், எம்பிசி மூணும் கம்பைன் பண்ணது. பட் இங்க வந்து உங்களுக்கு பிசியோட பிசிஎம் கம்பீட் பண்ண மாட்டாங்க, எம்பிசி கம்பீட் பண்ண மாட்டாங்க. பிசிஎம்மோட பிசியும் எம்பிசியும் கம்பீட் பண்ண மாட்டாங்க. எம்பிசியோட பிசி அண்ட் பிசிஎம் கம்பீட் பண்ண மாட்டாங்க. மூணா பிரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது குறையும். அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு அங்க 27% மட்டும்தான். தமிழ்நாட்டில் அதே ஓபிசிக்கு 50%, 26.5% பிசிக்கு, 3.5% பிசிஎம்க்கு, 20% எம்பிசிக்கு. அப்போ டோட்டலா 50% வந்துருது இல்லைங்க சார்? ஆமாம் சார். டபுள், கிட்டத்தட்ட நியர்லி டபுள் த நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் த ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் ஓபிசியில் வரக்கூடிய 3 கேட்டகரிக்கும் இருக்கு. அதனால 525, 530க்கு கிடைக்கும் சார். ஓகே சார். சார் அது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கா சார் நீங்க சொல்றது? என்னங்க சார்? ஓப்பன் கேட்டகரிக்கா சார் நீங்க இந்த இல்ல, பிசி? ஓப்பன் கேட்டகரிக்கு நான் சொல்ல சார், ஓபிசி பிசிக்கு சொல்றேன். நீங்க கேட்கறது ஓப்பனுக்கு கேட்குறீங்களா சார்? அதான் சார், நான் ஓப்பன் தான் கேட்குறேன். ஓப்பனுக்கு 550, ஒரு 10 மார்க்ஸ் குறையும் சார் ஆல் இந்தியாவை விட. ஆமா. ஆனா இது இப்போதைக்கு இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் தான் சார், நாட் எக்ஸாக்ட். எக்ஸ்பெக்டட் தான். எக்ஸாக்டா எப்ப சொல்லலாம், இப்ப நான் ஆல் இந்தியாவுக்கு ரேங்க் வந்துருச்சு, அதனால நான் எக்ஸாக்டா 100% ஷியோர் ஷார்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றேன். ஆனா தமிழ்நாட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு ஜூலை 27th ஆகும். அப்படி ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு வச்சுங்களேன், 100% எக்ஸாக்டா அக்யூரேட்டா சொல்லலாம். அண்ட் ஸோ அதுலயும் நம்ம சொல்றதுல இருந்து மார்க் குறையும். ஓகே. எஸ் சார். சார் எம்பிசிக்கு என்ன சார் பாசிபிள்? எம்பிசிக்கு சார், தமிழ்நாட்டுக்கு கேட்குறீங்களா சார்? எம்பிசிக்கு யூஸ்வலா பிசியை விட ஒரு 20 மார்க்ஸ் கம்மியா இருக்கும் சார். 530னா எம்பிசிக்கு 510 வரைக்கும் கிடைக்கும். ஓகே பிசிக்கு 530, சார் இந்த லூப்பிங் மெத்தட் பத்தி ஒரு வீடியோ என்னங்க சார்? லூப்